இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளை பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 11வது அதிகாரத்தில் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களை தயார்படுத்துகிறார். இதோ நீங்கள் விடுவிக்கப்பட போவீர்கள், நீங்கள் இதோ மற்ற அந்த எகிப்தியர் பெண்களிடமும் வெள்ளியும் பொன்னும் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், அவர்கள் உங்கள் மீது பரிவு காட்டுவார்கள், அந்த நல்ல எண்ணத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை அவர்களுடைய அந்த கடத்தலுக்கு, அதாவது அந்த எகிப்து நாட்டிலிருந்து வெளிவர தம்மையை தயாரிப்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதாவது பார்வோன் மன்னன் கண்டிப்பாக உங்களை போக விடுவான், அவனே விரட்டி அடிப்பான். ஏனெனில் மிகப்பெரிய கொள்ளை நோயை இதுவரும் கண்டிராத அந்த நோயை எகிப்தி தேசத்தில் நான் விடப்போகிறேன், ஆனால் உங்கள் மேல் அந்த நோயானது தாக்காது. இதன் பொருட்டு உங்களுக்கும் இஸ்ரேல் எகிப்திய மக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நான் நிரூபிப்பேன். என் அன்பு சகோதரமே, இந்த அதிகாரத்தில் நாம் செய்வோம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கடவுள் என் மீது கண்டிப்பாக இரக்கம் காட்ட மாட்டாரா என்ற ஒரு சின்ன சஞ்சலங்கள் நம்மிடம் ஏற்படலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும் என்று கடவுள் விரும்பி இருந்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எனவே நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு செவிமடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்தை ஜெபிப்போம். இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் மேலும் எகிப்தியன் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வரச் செய்வேன். அவன் உங்களை முற்றிலும் போக விடுவதோடு இங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டி விடுவான். எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள். ஒவ்வொருவனும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்தும் ஒவ்வொருவத்தையும் தனக்கு அடுத்திருப்பவளிடமிருந்தும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கி கொள்ளட்டும் என்றார். எகிப்தியருக்கு மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாகச் செய்தார் ஆண்டவர். மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனுடைய அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார். மோசே பின்வருமாறு அறிவித்தார். ஆண்டவர் கூறுவது இதுவே: நள்ளிரவு வேளையில் நானே எகிப்தின் நடுவே புறப்பட்டு செல்வேன். அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதல் பேர் அனைத்தும், விலங்குகளின் ஆண்பால் தலையீற்று அனைத்தும் இறந்து விடுவர். இதுவரை இருந்திராததும் இனி இருக்க போகாததுமான பெரும் புலம்பல் எகிப்து நாடெங்கும் கேட்கும். இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்த மட்டில் அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது. இதனால் ஆண்டவர் எகிப்தியரையும் இஸ்ரேலரையும் வேறுபடுத்தி செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போது உன் பணியாளர்களாகிய இவர்கள் எல்லாரும் எனக்கு பணிந்து என் முன் தலைவணங்கி நின்று உம்மை பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேற்றிவிடும் என்று கூறுவர். அதன் பின் நான் வெளியேறி செல்வேன். இதன் பின் பொங்கிய சினத்தோடு மோசே பார்வோனை விட்டகன்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் உனக்கு செவிசாய்க்க மாட்டான். எகிப்து நாட்டில் என் அருண் செயல்கள் பெருகிட இது ஏதுவாகும் என்று உரைத்தார். மோசேயும் ஆரோனும் இவ் அருண் செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிடச் செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.